தகவல்களை நமது செய்தியாளர் பாபு வழங்க கேட்போம். பாபு, சொல்லுங்க, தற்போது இந்த சம்பவமானது எப்படி நடந்தது? மேலும் அந்த யானை வந்தபோது அங்கு எதுவும் சத்தம் கேட்கவில்லையா? யாரும் அவரை காப்பாற்றவில்லையா? அங்க இருக்கக்கூடிய சூழல் தற்போது என்னவாக இருக்கிறது? விவரிங்க பாபு. பழனி அடுத்த ராமபட்டினம் புதூர், கோம்பைக்காடு, வெட்டுக்காடு உள்ளிட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாகவே ஒற்றை யானையின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இது குறித்து பல முறை வனத்துறையிடம் பொதுமக்களும் விவசாயிகளும் புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நேற்று இரவு தண்டபாணி என்பவர் தனது தோட்டத்தில் உள்ள கொய்யா, மா இவற்றிற்கு காவலுக்காக சென்றுள்ளார். அதிகாலை நேரத்தில் நாய் சத்தம் போட்டு அவர் வெளியே வந்து பார்த்தபோது ஒற்றை யானை நின்றுள்ளது. சத்தம் போட்டு விரட்ட முற்பட்ட போது யானை தண்டபாணி கடுமையாக தாக்கியுள்ளது. இதில் தண்டபாணி பலத்த காயமடைந்தார். சத்தம் கேட்டு பக்கத்து தோட்டத்தினர், அக்கம் பக்கத்தினர் வந்து யானை விரட்டி தண்டபாணியை மீட்டுள்ளனர். பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தண்டபாணி அதிகாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது குறித்து ஆயக்குடி போலீசார் மற்றும் ஒட்டன்சத்திரம் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி பாபு, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு.